ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் 2025 10th 11th 12th சொல்லிடலாம். 6th ஸ்டாண்டர்ட் டு 9th ஸ்டாண்டர்டும் இதில் இருக்குது. ஸோ இருந்தாலும் 10th 11th 12th மெயினுங்கனால அது மட்டும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நம்ம பேஜுக்கு வந்து கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லீவே இல்லைங்கிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபுல் போர்ஷனுக்கு ஒரு 2 நாளாவது எல்லா எக்ஸாமுக்கும் லீவ் விட்ருக்கலாம். ஸோ ஏன்னு தெரியல. ஸோ 10ஆம் தேதி அதாவது 12th வந்து காலையில் தான் எக்ஸாமு, 10 மணிக்கு எக்ஸாமு, 9:45 எக்ஸாம் ஆரம்பிக்குது. 10 மணிக்கு எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. 9 மணிக்குள்ளே போயிருங்க. அதை அவங்க சொல்கிறது கேட்டு. 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாமு, 12ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாமு, ஒரு நாள் கேப் விட்டு, 15ஆம் தேதி மேக்ஸு காமர்ஸு 2 நாள் கேப் விட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16 ஒரு நாள் லீவ் விட்டு கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு 17ஆம் தேதி, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு 19ஆம் தேதி வந்து ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் 20 21 2 நாள் கேப் விட்டு பயாலஜி. ஸோ 3 நாள் கேப் 20 21 22 3 நாள் கேப் விட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ பயாலஜி கூட பிஸ்னஸ் மேக்ஸ் வருது. பிஸ்னஸ் மேக்ஸு 2 நாள் லீவு. ஸோ இதுதான் வந்து +2 டைம் டேபிள். அடுத்தது +1 டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து தமிழ், 12ஆம் தேதி இங்கிலீஷ். அதே மாதிரி தான். அதே மாதிரி 2 நாள் 13 14 2 நாள் கேப் விட்டு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் விட்டு மேக்ஸு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அண்ட் மேக்ஸு காமர்ஸு, அதுக்கப்புறம் 18ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு 19ஆம் தேதி கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் 20 21 2 நாள் கேப் போட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23 லீவே இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பயாலஜி எக்ஸாமு லீவே இல்லை +1க்கு. ஸோ அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சும்மா பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்த 10th வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து வெனஸ்டே தமிழ் எக்ஸாமு, அதுக்கு 11ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு இங்கிலீஷு, 13 14 2 நாள் கேப் விட்டு மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16 17 2 நாள் கேப் விட்டு சயின்ஸு. ஸோ 10th டைம் டேபிள் வந்து சூப்பராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ரீசனபிளான லீவு தான் விட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 19 21 2 நாள் கேப் விட்டு சோஷியலு, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் ஆப்ஷன் லாங்குவேஜ். அது வந்து 23ஆம் தேதி. ஸோ திஸ் இஸ் 10th டைம் டேபிள். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் டேபிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு கேவலமான டைம் டேபிள் மாதிரி தான் எனக்கு தோணுது. +2க்கு +1க்கு ஒத்துக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.